கட்சி சேர ஆசை கூட அப்படின்ற ரெண்டே இண்டி சாங்ஸ் தான். அவ்வளோதான். ஜென்சி கிட்ஸ் மத்தியில் ஒரு பாப்புலரான ட்ரெண்டிங் சிங்கராக இசையமைப்பாளராக மாறிட்டார் சாய் அபியங்கர். மூன்றாவதாக மறுபடியும் இவருடைய இசையில் குரலில் வெளியான பாட்டு தான் சித்திரி புத்திரி அப்படின்ற பாடல். ஸோ சாய் அபியங்கர் வேறு யாரும் கிடையாது, பாடகர் திப்பு, பாடகி ஹரிணி, இந்த தம்பதியினருடைய மகன் தான் சாய் அபியங்கர். ஸோ ஒரு ப்ராப்பரான லான்ச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் கட்சி சேர பாட்டின் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய லான்ச்சை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு பல 100 மில்லியன்களை கடந்து தமிழ் இண்டி சாங்ஸில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இண்டி சாங்ஸ் மூலமாக நல்ல என்ட்ரி கிடைச்சி மக்கள் மத்தியில் பரிச்சயமான ஒரு முகமாக சாய் அபியங்கர் மாறிட்டாலுமே கூட இது வரைக்கும் அவருடைய இசையில் எந்த படமும் வெளியாகலை. ஆனால் அவர் கமிட் ஆகிருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது கோலிவுட்டே வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜுடைய உதவி இயக்குனர் டைரக்ட் பண்ணக்கூடிய எல்சியூ யூனிவர்ஸில் வரக்கூடிய ராகவா லாரன்ஸின் பென்ஸ் திரைப்படத்தில் இவர் முதல் முறையாக மியூசிக் டைரக்டராக வந்து கமிட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா 45, அதாவது ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய சூர்யாவுடைய 45வது திரைப்படத்துக்கு இவர் தான் இசையமைப்பாளர் கமிட் ஆயிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் கமிட் ஆயிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் நடிக்கக்கூடிய அவருடைய 4வது படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் கமிட் ஆயிருக்காரு. அடுத்ததாக பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமாருடைய டைரக்ஷனில் சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடிய அவருடைய 49வது திரைப்படமான STR 49க்கும் நம்ம சாய் அபியங்கர் அவர் தான் மியூசிக் டைரக்டராக போடுறதுக்கு பேசிட்டு இருக்காங்களாமா. ஸோ அது பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமாக வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவருடைய இசையில் இது வரைக்கும் எந்த திரைப்படமும் வெளிவரலை அப்படின்னாலுமே கூட அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை மியூசிக் டைரக்டராக கையில் வச்சிருக்காரு, கமிட் ஆயிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, அட்லியுடைய டைரக்ஷனில் அடுத்ததாக அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிற அந்த மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய பேன் இந்தியா திரைப்படத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் தான் மியூசிக் டைரக்டராக கமிட் பண்ணுறதுக்கு பேசிட்டு இருக்காங்களாமா. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு படம் கூட இன்னும் மியூசிக் பண்ணல, ஆனால் எப்படி ஒருத்தரால் இத்தனை படங்கள் கமிட் ஆக முடியுது, அதுவும் ஜஸ்ட் ஃபியூ இண்டி சாங்ஸ்னால அப்படின்னு சொல்லி கோலிவுட்டே இப்போ வாய்ப்பு வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கு.